சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த பிரமல பார்த்தீங்கன்னா மீனாவும் ரோஹிணியும் ஹோட்டலில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறத விஜயா பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ரோஹிணி எதுக்காக இந்த மீனா கூட பேசிக்கிட்டு இருக்கா, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சதி பண்ணுறாங்கன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக விஜயா ரொம்பவே கோவமாக வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோஹிணி கிட்ட எங்கே நீ போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோஹிணியோ ஒரு முக்கியமான கிளைண்ட்டை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. இன்னும் நீ திருந்தவே இல்லையா, இன்னும் ஏட்டு போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கியா, உண்மையை சொல்லு எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்குறாங்க. அடுத்து ரோஹிணி எங்கே நம்ம மீனா கூட பேசினதை அத்தை பார்த்துட்டு தான் இது மாதிரி நம்மளை கேள்வி கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ரோஹிணி அப்படியே பேச்சை மாற்றி பேசுகிறாங்க. மீனாவும் முத்தும் இப்போ பிரிஞ்சிருக்காங்களே, எப்படியாவது மீனாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வரலாம் அத்தை, நான் மீனாவை மீட் பண்ணி பேச போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இது விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கோவப்படுவீங்க அத்தை, உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிக்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜயா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. நீ எதுக்காக அவளை போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும், அவள் போனால் இங்கேருந்து போய் தொலைகிறா, நிம்மதியாக போச்சு, இது நிம்மதியாக போச்சுன்னு இருக்க அப்படி தானே, எதுக்காக அவள் இந்த வீட்டுக்கு வரணும்னு நீ ஆசைப்படுற, உனக்கும் அவளுக்கும் அப்படின்னா பாசம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஆனால் முத்து இதை கேட்டு டவுட் பண்ணுறாங்க. நீ நீ என்னால் நம்பவே முடியலையே, நீ அவ்வளோ அக்கறைப்பட்டு மீனாவை இங்கே கூப்பிட்டு வரணுங்கிறதுக்காக பேச போயிருந்த, இதை கேட்கறதுக்கு நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் கொஸ்டின் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்ருதியும் ஆமா ரோஹிணி, நீங்கள் சொல்கிறது எங்களால் நம்பவே முடியல, மீனா இங்கேருந்து போனால் அத்தை முதல்ல சந்தோஷப்படுறது அத்தை, 2வது நீங்களாக தான் இருப்பீங்க, நீங்களே போய் எப்படி சமாதானப்படுத்துறதுக்காக போனேன்னு சொல்கிறது எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி தான் ஸ்ருதி நான் பண்ணேன், அது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரோஹிணி சைலண்ட்டாக போயிடறாங்க. ஆனால் முத்து இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக மீனா இந்த வீட்டுக்கு கோச்சிட்டு போனதுக்கு காரணம் கண்டிப்பாக இதில் ரோஹிணி சம்மந்தப்பட்டிருப்பாங்க, அந்த உண்மையை நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ரோஹிணி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ஒரு பக்கம் அண்ணாமலை முத்துக்கிட்ட நான் மீனா கிட்ட பேசிட்டு வந்தேன்டா, ஆனால் மீனா கிட்ட இந்த வீட்டை விட்டு போனதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அது நம்ம கிட்ட தெரிஞ்சால் நம்ம எப்படி எடுத்துப்போன்னு தெரியல, வருத்தப்படணும்னு தான் நம்ம கிட்ட மறைக்கிறாங்க மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. முத்துவும் கண்டிப்பாப்பா அதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அந்த உண்மையை வெளிக்கொண்டு வரேன்னு சொல்லிட்டு முத்து என்ன காரணமாக இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரோஹிணி எங்கே நம்ம வீட்டில் சீக்கிரமாக மாட்டிப்போன்னு நினச்சிட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. ஒரு சிந்தாமணியுடைய பொண்ணு சத்யா கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சத்யாவும் சம்மந்தம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணிக்கு தெரிய வருது சத்யா மீனோட தம்பின்னு தெரிஞ்சும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க.